यस्याभवद्भक्तजनार्चयन्तुः पितृत्वमन्येष्वविदारिपूर्णं सम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमुच्युतपदाम्बुजयुग्मव्यामोहतस्तैतराणितराय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवगीतानां शरणं श्रीरङ्गेशे यदीन्दुना करुणया असौ स्यादिति प्रेषितं चातश्रीनरसिंहकार्यमुनिः पादाम्बुजेन्दिरं तां दीक्षान्तिः भान्दं बुधाग्रेशं श्रीमद्रङ्गसदारियोनिपति श्रेयो निधिं संश्रयेत् श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसरसिपुणः संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानन्दसुम्मे नरगतिसरसिद्योगिने तत्प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारि प्रभवयति पदेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्तां सेवे यतीन्द्रं सवनवीक्षकारि श्रीरङ्गनाथ सर्वो यतीन्द्रपात्र श्रीरङ्गवीरवराशरो वेदान्तप्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं आत्मनिक्षेपदन्यं वेदान्ते वावधूतत्वे सर्विदा रङ्गपूर्वेण सूक्तं वास्तुं नारायणार्य परमदमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्गशठारि संयमिवराल्लब्धासमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यसनजित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनमकं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसठारि योगिजनस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गसठारि विनम्राण्लब्धासमान्तद्वयम् ईर्ष्याडम्ब विवर्जितं स्वगुणैर्भान्तं महद्गुं सदं वन्दे वत्सविपूर्णं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीन्द्रकटाक्षलब्ध संयन्तसारमणवद्यगुणं बुधाभ्रियं नारायणाद्यैर्कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेदिसे प्रभाषयामः। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमो उक्तिमधीमहे विदुक्ते श्रीकण्ठे कंठे यान्ति मङ्गलसूत्रताम्। சுவாமி கூறத்துறானுடைய பஞ்சஸ்தவங்கள்ல ஸ்ரீஸ்தவம் வைகுண்டஸ்தவம் எடுத்து அனுபவித்தோம். அடுத்ததாக அதிமானுஷ்யஸ்தவம்னு ஸ்தோத்திரம். இது எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்லக்கூடியது. அதாவது எம்பெருமான் மானுஷனாக, அதாவது இந்த பூலோகத்துல விபாவதாரத்துல எழுந்தருளி, அதாவது ராமகிருஷ்ணாத்திய அவதாரம் மூலமாக எழுந்தருளி பல லீலைகள் பண்ண, அந்த லீலைகள்ல சிலதெல்லாம் ரொம்ப அவதரிச்சதோ மனுஷனாக, ஆனா அவர் பண்ண சேஷ்டிதங்களோ சாதாரண மனுஷன் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான லீலைகள்லாம் பண்ணியிருக்கார். இந்த அதிமானுஷம் 61 ஸ்லோகங்கள் மொத்தம்.
நம்மளோட விரும்பி கலந்து பழகணுன்றதுக்காக ராமாவதாரத்துல குகனோடையும் வானங்களோடையும் ராட்சசர்களோடையும் கலந்து பரிமாறினார். கிருஷ்ணாவதாரத்துல அவன் பால்யத்திலிருந்து பல அற்புதமான காரியங்கள்லாம் பண்ணார். ராமாவதாரத்துல பண்ண சேஷ்டிதங்களை 16 ஸ்லோகங்களையும், கிருஷ்ணாவதாரத்துல பண்ண 25 லீலைகளை 25 ஸ்லோகங்களையும் மற்ற அவதாரங்கள்ல பண்ண விஷயங்கள்லையும் கொண்டு மொத்தம் 61 ஸ்லோகங்கள் இதுல பண்ணியிருக்கார். அதை இப்போ அனுபவிப்போம். அதுல முதல் ஸ்லோகம் அதிமானுஷீல விருத்த வேஷைஹி அதிவிருத்த அமர விக்ரம பிரதாபைஹி அதிலங்கித சர்வலோக சாந்தியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம் அப்படின்னு முதல் ஸ்லோகம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்லோகம் இருக்கு. ஆனா ஸ்லோக கணக்கு ஒரு ஸ்லோகம் தான் எடுத்திருக்கு. ஆனா இங்க 4 ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்கார். அதிமானுஷ சேஷ்டிதாதிபிஹி பரமாத்மா அயமிதி ஸ்திரம் புருவன்னு நிகமாந்த நிஷேவிதம் பரம் பிரதயாமாசி கூரநாயகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். பிரதிபதம் அதிகூடம் கூரநாதஸ்ய பாவம் பிரகடயித்துமஹ கஹ சர்வதா ஸ்வல்பமேதாஹ ததபி குணகணானாம் ராமகிருஷ்ணாதிபாஜாம் பவதி கலு விபாவः தத்பலம் மத்கிருஷே ஸ்யாத் यदपि बहिर्देशा व्याकृता पूर्वविज्ञैः तदपि चरितार्था पृष्ठपेशादिवर्ज्यं पितृगुरुकृपया यद्वज्मि पूर्वैरणुक्तं तदिह सकलवेदी पूर्णनाथस्य साक्षी அப்படின்னு 3 ஸ்லோகங்கள் அதிகமா. இந்த 3 ஸ்லோகங்கள் அநேகமாக ஸ்ரீவசனத்தை சுவாமியை பண்ணியிருக்கக்கூடியதாக இருக்கலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் அவர் விவரணம் பண்ணல. இந்த முதல் ஸ்லோகமான அதிமானுஷ சீல விருத்த வேஷைஹி அதிவிருத்தா அமர விக்ரம பிரதாபைஹி அதிலங்கிது சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு மட்டும்தான் இங்க எழுதியிருக்கார். அதுல அந்த ஸ்லோகத்துடைய பதப்பதார்த்தம் அதிமானுஷ மனிதர்களில் அமையாத சீலவிருத்த வேஷைகி. சீலன்றது பண்பு, விருத்தன்னா ஒழுக்கம், நடையுடையதான். வேஷைகி இவைகளாலும் அதிவிருத்த வியக்க தகுந்த சரித்திரங்கள் முதலானவற்றால் அமர விக்ரம பிரதாபைகி தேவர்களின் புகழ் தேஜஸ் இவைகளையும் மீதான உயர்வாலும் அதிலங்கித சர்வலோக சாமியம் எவ்வளவும் ஒப்புயர்பட்டதான வைஷ்ணவ எம்பெருமானுடைய வைபவாவதாரம் விபவாவதாரங்களை வரைய உயர்வாக கூறுகிறேன் அப்படின்னு இங்க ஆழ்வான் சாய்கிறார். அதாவது எம்பெருமான் நம்மளை காட்டிலும் வேறுபட்டோம். இந்த சாதாரண ஜீவாத்மாக்களை காட்டிலும் பரமாத்மா வேறுபட்டவன். சுரூபத்தினாலையும் சரி, சுபாவத்தினாலையும் சரி, எல்லாவற்றினாலும் மனிதர்களை ஜீவாத்மாவை காட்டிலும் எம்பெருமான் விலட்சணமானவன். அதனால தேஜஸ் பராக்கிரமம் நம்மளை காட்டிலும் தேஜஸையும் பராக்கிரமம் உடையவர்கள் தேவர்கள். அவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் பரமாத்மா. அதனால்தான் எம்பெருமான சொல்லிட்டு தத்தமஹ ச அபியத்கஹ ச வித்யதே அப்படின்னு சொல்லப்படுகிறது. வாழ்வாரும் ஒப்பார் மிக்கார் எதிராய மாமாய தன்னொப்பார் இல்லப்பன்
அப்படிலாம் ஆழ்வாரும் சாதிச்சிருக்கேன். இப்படி இந்த எம்பெருமானுடைய விபவாதாரங்களை, அதாவது ஹஸ்திமத்திய அம்சம், மத்தியம், ஹயக்கிரிவர், நரநாராயணன், இந்த அவதாரங்கள்லாம் கூட இந்த ஸ்லோகத்துல சொல்ற. ஆக அதெல்லாம் ரொம்ப உயர்வாக ஸ்தோத்திரம் பண்ற. ஏன்னா கண்ணன் கீதையில ஜென்ம கர்மச்ச மே திவ்யம்னு, என்னுடைய பிறப்பே வித்தியாசமானது, திவ்யம். உங்களை போல அர்ஜுன உபதேசம் பண்ணிச்சே சொல்ற, உன்னுடைய பிறப்பெல்லாம் எத்தனை பிறப்பு எடுத்துன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு என் பிறப்பையும் பற்றியும் தெரியும், உன் பிறப்பையும் பற்றியும் தெரியும். நீ எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் எப்படிப்பட்டவன், நான் கர்ம விஷயம் இல்லை என்ன அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னா சாய்கிற. அதே மாதிரி பீஷ்மத்தையும் சாய்கிற, பீஷ்ம சோத்திரத்தில் சாய்கிற. ஆக வார்த்தையால கூட வர்ணிக்க முடியாது பெருமாளுடைய சேஷ்டங்கள்லாம். பட்டரும் தன்னுடைய ஸ்லோகங்கள்ல அவித விபவாய அப்படின்னு எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்ற. இவன் எடுத்துட்டு இருக்கிற வேஷங்கள் ஒண்ணு ஒன்றும் ரொம்ப ஆச்சரியமானது. நலன் கலந்த சிங்கமாய், யாராலும் நினைச்சு பார்க்க முடியுமா? முகம் மாத்திரம் சிம்மம், மீதி சரீரங்கள்லாம் மனுஷனை போல. இந்த மாதிரி யாராவது இருக்க முடியும்? வராக அவதாரம், ஹைகிரீவ அவதாரம், மத்ஸ்ய கூர்ம அவதாரங்கள், இதெல்லாம் எப்படி அவன் யாரும் இருக்க முடியும்? ஆனால் இவனுடைய வேஷங்கள்லாம் ரொம்ப வியக்கத்தக்கது. அதுதான் சொல்லச்சு, திரைலோக்கிய விஸ்மயகரம் காந்தாகிருதிதரம் மறையாது. இவனுடைய வேஷம் எப்படிப்பட்டதுன்னா, லோகத்துல 3 லோகத்துல இருக்கிறவர்கள்லாம் ஆச்சரியப்பட முடியாது ஒண்ணும். ஆனா எல்லாருடைய மனசையும் கொள்ளை கொள்ளும். காந்தா கிருதிதரம், அதனாலதான் திரைலோக்கே தாதிருஷ கஷ்டித்து ந ஜாதோ ந ஜனிஷதே. இந்த மாதிரி 3 லோகத்திலையும் உண்டானதே கிடையாது, உண்டாக போறதும் கிடையாது. ஆள வந்தாலும் எம்பெருமான் ஸ்தோத்திரம் பண்ணிச்சு, துவாம் சீரரூப சரிதைஹி அப்படின்னு ரூபஸ்யா பரமையா பரமே ஆழ்வு. இந்த கூறத்தாழ்வானே வைகுண்ட ஸ்லோகத்துல 27 ஸ்லோகத்துல ரூபஸ்யா பரமையா பரமேணதாம் சித்திரை சகைசித் உஜிதே பவதச்சரித்ரைஹி சின்னேர் அனிஷ்ணவரைரபரைஸ்ய கைசித் நிச்சின்வதே தொய் விபசித ஈசிருத்திருப்பம் அப்படின்னு அங்கே சாய்ச்சிருக்க. 27 ஸ்லோகத்துல சாய்க்கிச்சு சாய்ச்சிருக்க. அங்க சொல்லிச்சு, அந்த எம்பெருமான் தான் பரதேவதைன்னு சொல்றா. எப்படி சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னா, அது அங்க சாய்க்கிற. ரூபஸ்யா பரமையா பரமேண தாம்னா சித்திரைஸ்ய கைசித் உஜிதைஹி பவதஸ்கரித்ரைஹி சின்னைஹி அனிஷ்ணவபரைஹி அபரைஸ்ய கைசித் நிச்சின்வதே பொய் விபசித் ஈசு தத்துவம். அதனால அதாவது சாஸ்திரம் அறிந்த மகான்கள் இருக்காளே, அவர்கள்லாம் தேவருடைய திருமேனி, அதாவது
ஆத்மஸ்வரூப சோபை, எம்பெருமானுடைய பரமாத்ம ஸ்வரூப சோபை இருக்கோ அவையும் எம்பெருமான் எழுந்திருக்கக்கூடியதான பரமபதம் இருக்கே அந்த ஸ்தானம் இவற்றெல்லாம் சாஸ்திரங்களை கொண்டு அறிஞ்சு எம்பெருமானுக்கு தான் இந்த மாதிரி தேஜஸ் இவைகள்லாம் உண்டாகக்கூடியது. அந்த ஸ்தானமும் அவனுக்கு தான் உரித்தாது, வேற ஒருத்தருக்கும் உரித்தானது இல்லை. அதுவும் இல்லாத அவர் அவதாரம் பண்ணி அவர் பண்ண காரியங்கள் இருக்க அவைகளை பார்த்தா அவன்தான் பரம்பொருள், அவனால் தான் இதெல்லாம் முடியும் அப்படின்னு தெரியுது. ஒரு திருவடி ஸ்பரிசத்தினால, கட்டவரல் ஸ்பரிசத்தினால கறி கட்ட குழந்தையாச்சு கிருஷ்ணாவதாரத்துல. ராமாவதாரத்துல அவனுடைய கால் பட்டு கல்லுக்கு பெண்ணாக மாறிடுது. இதெல்லாம் யாரால முடியும்? இதெல்லாம் கொண்டு அவன் தான் பரமாத்மான்னு தெரியுது. ஆக இப்படிப்பட்ட அவனுடைய அவதாரம், அவனுடைய இயற்கையான ஸ்வரூபங்கள், அவனுடைய ஆத்ம குணங்கள், அவனுடைய சேஷ்டிதங்கள், அவன் இருக்கக்கூடிய இடம், இவையெல்லாம் கொண்டு அவன் தான் பரமாத்மான்னு சொல்லும்படியான அளவுக்கு சாஸ்திரங்கள் கூறுகிறது, சாய்க்கிறாங்க. அந்த மாதிரிதான் இங்க இந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறார். அப்படிப்பட்ட யுகாவதாரத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ற இந்த அதிமானத்தால இதான் முதல் ஸ்லோகம். ஆனா இந்த முதல் ஸ்லோகம் அதாவது ஸ்ரீரசேகர சுவாமி மகா நிபுணர். அவருக்கு தெலுங்கும் தெரியும், சம்ஸ்கிருதம் நல்ல பாண்டித்யம், தமிழ் நல்ல பாண்டித்யம். அவர் எப்பவுமே ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது பல புஸ்தகங்களை சேமிச்சிருக்கார். அதுல இந்த முதல் ஸ்லோகம் கிடையாது சில புஸ்தகங்கள்ல என்ன அப்படின்னு சாதிச்சிருக்கார். ஆக ஆனா பல சிஷ்டர்கள் இந்த ஸ்லோகம் சொல்ல அனுசந்தானம் பண்ணப்படுறது, அதனால இந்த ஸ்லோகத்தை இங்க எடுத்திருக்கேன்னு சாய்கிறார். ஆக அந்த சுவாமி பிரகாரம் சில புஸ்தகங்கள் பிரகாரம் இப்ப சொல்ல போகிற ஸ்லோகம் தான் முதல் ஸ்லோகம், ஆரம்பம்னு பேரு. ஆனா ஸ்லோக கணக்கு 2. சேய கிரந்த் கிரணா சரணாரவிந்த நிஷ்பந்த நிஷ்யந்தமான மகரந்த ரசோகதேஸ்யாஹ தஜ்ஜாஸ்ருதேர் மதுன உத்ஸ இதி பிரதீகாஹ மங்கல்யரங்க நிலையஸ்ய பரஸ்ய தாம்னஹ. அதாவது சுவாமி நம்மாழ்வார் தான் பண்ண பிரபந்தம் 1000 ரங்கநாதனை பற்றியே, ரங்கநாதனுக்கே உரித்தானதுன்னு சாய்கிறார். அந்த மாதிரி இங்கேயும் ஆழ்வான் அர்ச்சாவதாரத்துல பிறந்திருக்கக்கூடிய எம்பெருமான்கள்ல பிரதானமாக பூலோக வைகுண்டம்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீரங்க விமானத்துல பிறந்திருக்கக்கூடிய ரங்கநாதனை பற்றியதாக இந்த ஸ்லோகத்திலிருந்து 4 ஸ்லோகங்கள் மூலியமாக அந்த எம்பெருமான அனுபவிக்கிறார். சேய கிரந்த் கிரணா சரணாரவிந்த நிஷ்பந்தமான நித்யந்தமான மகரந்த ரசோகதேஸ்யாஹ தஜ்ஜாஸ்ருதேர் மதுரம் உஸ்த இதி பிரதீகாஹ மங்கல்யரங்க நிலையஸ்ய பரஸ்ய தாம்னஹ. மங்கல்ய யாவருக்கும் நன்மைகளை அருளுவதில் நோக்குள்ள ரங்க நிலையஸ்ய ஸ்ரீரங்க விமானத்தை இருப்பிடமாக கொண்ட பரஸ்யதாம்னஹா பேரொளி எனப்பட்ட திருவரங்க மேயானுடைய சரணாரவிந்த திருவடி தாமரைகளிலிருந்து நிச்சந்தமான பெருகி வரும் மகரந்த
தேனாகிய ரச சுவையின் ஓக பெருக்கோ தேசியாக என எண்ணக்கூடியனவும் மதுர உற்சாக தேனின் அருவி இதிஸ்துதேகே என்று வேதத்திலிருந்து பிரசீதாக அறியப்பட்டவனாயும் உள்ள தஜ்ஜாக இத்தகைய திருவிழிருந்து உண்டான கிரணாக ஒளிக்கற்றைகள் ஷேயாக நன்மையை நமக்கு கிரந்து அளிக்கட்டும் அப்படின்னு சாய்கிறது. அதாவது ரிக்வேதத்துல ஒரு இருக்கு, ததஸ்ய பிரேம விவாதோ அஸ்யாம் நரோ யத்ர தேவயவோ வதந்தி குருக்ரமஸ்ய சகிபந்துரிதா விஷ்ணோஹோ பதே பரமே மத்வ உற்சாஹா அப்படின்னு. அதாவது அயர்வர் வரும் அமரர்களுக்கு அதிபதியாக விளங்கும் எம்பெருமான் திருவிக்கிரமனாக அவதரித்தார். அந்த திருவிக்கிரம அவதாரத்துல அவன் திருவிடியிலிருந்து பெரிய அருவி இருக்குள்ளோ அந்த கங்கைய பருகி மகிழ்ந்தார்கள் அந்த சமயத்துல. அது ஸ்ரீபாசித்தமாக அப்படிப்பட்ட அந்த கங்கையினுடைய அருவி எந்த திருவடியிலிருந்து உண்டாச்சோ அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்ம யாவருக்கும் எல்லா வித உறவுமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த உறவு உன்னோடு நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திய பிறகு பிரகாரம் அந்த அர்த்தம் கொண்டதாக இந்த ஸ்லோகத்தை அமைஞ்சிருக்க. ஏன்னா திருப்பாணாழ்வாரும் கோவலனாய் வெண்ணெய் உண்டவாய் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் அப்படின்னு அந்த கோவலனாய் வெண்ணெய் உண்டவாய் யாரு, அவன்தான் அணியரங்கன் அப்படின்னு எல்லாருமே அந்த பெரிய பெருமாள் திருவடியில அவ்வளவு வியாமோகம் கொண்டவர்களா இருக்கா. அதனால அப்படிப்பட்ட அந்த ரங்கநாதனுடைய திருவடி தாமரைகளிலிருந்து வெளிவரக்கூடியதான கிரணங்கள் இருக்கு. கிரணங்கள்னா உயர்ந்த ரத்தனத்தால் இழைக்கப்பட்ட திருவடிகள். ஏற்கனவே எம்பெருமானுடைய திருமேனிய பெரிய பரந்த தேஜஸை உடையது. அவனுடைய திருமுடி அதுக்கு மேல பிரகாசம் உடையது. அவையமே மொத்தமே பிரகாசம் உடையது. அப்படிப்பட்ட அவருடைய திருவடியிலிருந்து உண்டாகக்கூடிய இந்த ஒளி கிரணங்கள் இருக்குள்ளோ அது நமக்கு நன்மையை கொடுப்பதாக இருக்கணும்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறேன். இங்க ஷேயஸை பிரார்த்திக்கிறேன். ஷேயஸு பிரேயஸ்ன்னு சொல்லுவான். என்ன அதனால ஷேயஸு அப்படின்றது நமக்கு நன்மை, பிரேயஸ்ன்றது மோட்சத்தை கொடுக்கும். அதனால அப்படி கடவுபனிஷத்துல இதுதான் சொல்றது, ஷேயஸ்ட பிரேயஸ்டன்னு சொல்றது. அந்த ஷேயஸ அந்த இந்த இடத்துல சொல்லப்படுறது அந்த மோட்சம் தான் நமக்கு அளிக்கட்டும் அப்படின்னு அர்த்தத்துல சொல்றீங்க. ஆக நமக்கெல்லாம் இங்க ஷேயஸ்னா சாதாரண ஷேயஸ், இது உயர்ந்ததான பரமவிதமான ஷேயஸ் நமக்கெல்லாம் உண்டாகட்டும் அப்படின்னு. ஏன்னா அவனே ஒரு பெரிய சுடர். அவனுக்கு தம் தேவோ ஜோதிஷாம் ஜோதிஹி, ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதியாகும். இப்படி நட்சத்திர சூரியோபாதி ந சந்திர தாரகம் எல்லாத்தையும் கதம் தேஜ. சுவாமி தேசிகன் அத்திகிரி மாமயத்துல பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதுன்னு சாய்கிறார்.
அதனால வரதராஜ பஞ்சாசத்திலே சரி அவனுடைய ஒளிய சாய்க்கிறார். ஆக சுவாமி தேசிகனும் பாதுகாத்து சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஸ்வர அப்படின்னு சொல்லி சாய்க்கிறார். யார் எடுத்தாலும் அந்த ரங்கநாதன் என்று சொல்லும்போது அவன் இருக்கக்கூடிய திவ்ய தேசத்தையும் மிகவும் சாக்கியமாக ஸ்தோத்திரம் பண்ற. அந்த ஸ்ரீரங்கத்துல ஒரு திவ்ய தேசத்துல என்ன விசேஷம் அப்படின்னா உபய காவேரி மத்தியத்தை பெருமாள் எடுத்திருக்காரு. அந்த கோவில் சப்த பிரகாரம் உடையது. அங்க மணல் திட்டெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு இங்க தூரத்தில் சேவிச்சுட்டா அவனுடைய அழகில் ஈடுபட்டு அவெல்லாம் அப்படியே மயங்கி வந்துருவாளாம். அப்படி அவர்கள்லாம் அவர்களை தாங்குவதற்காக அங்க மண்டப தூண்கள் இருக்கு. அந்த தூணை மணத்தூணை பற்றின்னு சொல்ற. அந்த அந்த திருமண தூண் பேர் இருக்கு. அப்படி ரங்க விமானம் இவைகளெல்லாம் மிகவும் அங்க ஸ்தோத்திரத்துக்கு உரியதுதான். பிரணவ ரங்க விமானம்னு சொல்லுவோம். ரங்க விமானமே பிரணவமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். இப்படி அந்த பெருமையை கொண்டு அதனால இங்க முதல்ல அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ற. இங்க சொல்லச்சே மங்கல்யன்னு போடுற. மங்களத்தை கொடுக்கறது. மங்கல்யன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மங்களம் தான் இதெல்லாம் கேள்விப்படுறோம். மங்கல்யம் அப்படின்னு சொன்னா அதுதான் சரியான பதம்னு சுவாமி சாதிச்சிருக்கார். அப்படிப்பட்ட எல்லாருக்கும் பெரிய பெருமாளாகிற ஸ்ரீ ரங்கநாதனுடைய அனுகிரகத்தினால மோட்சத்தை அடையட்டும் அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கு அடுத்ததாக இந்த எம்பெருமானுடைய திருவடிக்கு ஒரு பெரிய ஏற்றம் உண்டு. ஏன் என்ன ஏற்றம் அப்படின்னு சொன்னா ஆழ்வாருடைய திருவுளத்துல எப்பவுமே அவனுடைய அவனுடைய திருவுருவம் அவர் உள்ளத்துல இருந்தே இருக்கு. அதனால எப்பவும் ஆழ்வார், அதாவது நம்மாழ்வார் பெரிய பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால அவருடைய திருவுள்ளத்துல எம்பெருமான் திருவடி பட்டு 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 அது செவந்து போயிருக்கான். அப்படிப்பட்ட சிவப்பான திருவடிய இங்க ஸ்தோத்திரம் பண்ற. ஸ்ரீமத் பராங்குத முனீந்திர மனோநிவாசாது தஜ்ஜானுராக அனுராக ரசமஞ்சனம் அஞ்சசாப்பிய அத்யாப்யனாரததுதித ராகயோகம் ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜம் உன்னயாமஹ. ஆழ்வார்கள்லாம் அனுபவிச்சு அவன் திருவள்ளிலேயே மண்டி இருந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த திருவடிகளை தானும் தலையால வணங்குகிறேன்னு ஆழ்வான் சாதிக்கிறார். ஸ்ரீமத் பராங்குச முனீந்திர மனோநிவாசாத்து தஜ்ஜானு ராக ரசமஞ்சனம் அஞ்சசாட்சிய அத்யாப்யனாரத ததுத்தித ராகயோகம் ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜம் உன்னயாமஹா. ஸ்ரீமத் எப்பவுமே ஆச்சாரிய பக்தியில வரும்பொழுது ஸ்ரீமதே சரகோபாய நம, ஸ்ரீமன் நாதமுனிய நம, ஸ்ரீ பராமதாசாய நம அப்படின்னு சில பேர் ஸ்ரீமத் வரும், சில பேருக்கு ஸ்ரீ சப்தம் வரும்.
ஸ்ரீமதே ராமானுஜாய நம, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசியாய, ஸ்ரீ ராமமிஸ்ராய நமகான்னு வரும், ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமகான்னு வரும். அவளுக்கெல்லாம் ஸ்ரீமத் வரல. சில பேருக்கு தான் ஸ்ரீமத் வரும், சில பேருக்கு ஸ்ரீ ஸ்ரீ சப்தம் தான் வரும். ஏன் அப்படின்னா இவர்கள்லாம் எம்பெருமானுடைய அனுபவத்தை மட்டும் இல்லை, பல கிரந்தங்களை பண்ணியிருக்கா. அதனால ஸ்ரீமத் சப்தம். இப்போ ஸ்ரீமதே ஷடகோபாய நமகான்னா ஆழ்வார் ஆழ்வார் பிரபந்தங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஸ்ரீமத் பராங்குசன், அதனால ஸ்ரீமத் பராங்குசன் சொல்றேன். அதே மணக்கால் நம்பிலாம் கிரந்தம் பண்ணலை, அதனால அவருக்கெல்லாம் ஸ்ரீ தான். அதே ஸ்ரீமதே ராமானுஜாய நம, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகமான்னு சொல்றேன், அவள்லாம் கிரந்தம் பண்ணான், அதனால ஸ்ரீமத் சப்தம் இருக்கு. அதனால வித்தியாசங்கள் உண்டு. அப்படிப்பட்ட எம்பெருமானத்துல பக்தி, அதுவும் பக்தி, அந்த பக்தியினால வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் தான் வேற பிரார்த்திக்கிறேன். இப்படி அந்த கைங்கரிய ஸ்ரீ இருக்க, அததான் ஆழ்வார் எப்பவுமே விரும்புறார். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீமத் பராங்குச எம்பெருமான் திருவிழிலேயே பக்தி உடையவரும், எம்பெருமான் திருவிழிலேயே வழிவில்லாத அடிமை செய்ய விரும்புகிறவருமான அந்த நம்மாழ்வார் இருக்கிற அந்த நம்மாழ்வார், அவர் எப்படிப்பட்டவர்? முனீந்திர மகரிஷியின் மனோநிவாசா திருவுள்ளத்தில் மன்னி எழுந்திரன். என்ன இந்த ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி திருவாயூர் மொத்தம் எம்பெருமான, அதாவது பெரிய பெருமானை பற்றி தான் அப்படின்னு சாய்கிறேன். அதனால அப்படி ஆழ்வார் திருவுள்ளத்திலேயே, அதுவும் கங்குலும் பகைகளும் கண்குழிதான் அந்த பாசனம் மொத்தமே அப்படியே பெரிய பெருமாள் நினைச்சுதான் பண்றார். ஆக எம்பெருமான் திருவுள்ளத்துல எப்பவுமே வசிச்சுட்டு இருக்கார். மனோநிவாசாத்து திருவுள்ளத்தில் மண்ணி எழுந்துள்ளிப்பதால் தஜ்ஜ, அந்த திருவுள்ளத்தில் இருப்பதால் உண்டான அனுராக ரச பேரன்பாகிய தீர்த்தத்தில் மஜ்ஜன நீராட்டத்தை அஞ்சசா செம்மையாக ஆபிய குடைந்து அடையப்பெற்று அத்தியாபி இப்பவும் அனாரத இடைவிடாமல் ததுத்தித அதனால் உண்டான ராக யோகம் செவ்வியபடியான வர்ணத்தோடு தொடர்புடைய ஸ்ரீ ரங்கராஜ பெரிய பிராட்டுடன் கூடிய அரங்கநகர் அப்பனின் சரணாமுஜ திருவித்தாமரை உன்னையாமக தலையால் ஏற்றுகிறோம் அப்படின்னு இந்த ஆழ்வாருடைய திருவுள்ளத்துல ஆறா காதல் யாரிடத்துல? பெரிய பெருமாள் ரங்கநாதன், அவனிடத்துல பெரிய ஆறாத காதல். அந்த காதல்னா அந்த பக்தியினால பெருமாள் நீராட்டப்படுகிறார். அதுவும் என்ன, தான் என்னை முற்றப்படுகிறான் நாயவார் சாய்கிறார். சில சமயம் பெருமாள் இந்த 1000 பாத்திரமும் அவர் வாயிலிருந்து வரனோடுக்காக எப்படியெல்லாம் சேஷங்கள் பண்ணார் தெரியுமா? பெருமாள் ஆழ்வார் கிட்ட வந்துடுவார், அப்படியே அவளை மோகிக்க முடியாது பண்ணிடுவார், டக்குன்னு மறைஞ்சு விடுவார் பெருமாள். அப்புறம் உடனே பெருமாள் ஆழ்வார் அங்க ஓடுவார், இங்க ஓடுவார், அம்மா வந்து கிழற்றுவார், தூது அனுப்புவார், நாரையெல்லாம் தூது அனுப்புவார். என்னை விட்டு போன பெருமாள் எங்க இருக்கான்னு சொல்லு, அவங்ககிட்ட போய் சொல்லு, என் தசையை சொல்லு அப்படின்னு திடீர்னு உட்காந்து கங்குலும் பகலுன்ற பாசுரத்துல உட்கார்ந்து அழுவார். அப்படியே இவளுடைய நிலைமை கண்டு தாயானவள் பெருமாள்கிட்ட விண்ணப்பம் செய்வார். இப்படியெல்லாம் பல கோணங்கள்ல இருந்துட்டு ஒரு நாள் வந்து என்ன பண்ணா, தான் என்னை முற்றப்படுகிறான், ஒரு நாள் வீதி காணவாராயெல்லாம் பிரார்த்திச்சார். திடீர்னு பார்த்தா பெருமாள் ஒரு நாள் வந்து ஆழ்வார் உள்ளத்துல அப்படியே உட்காந்துட்டான். என்ன, தான் என்னை முற்றப்படுகிறான்னு இப்படி எம்பெருமான்
அந்த ஆழ்வார்கிட்ட அவ்வளோ எம்பெருமான் கிட்ட அவர் அவ்வளவு பக்தி வச்சிருந்தார். அதை விட ஆழ்வான் கிட்ட அவ்வளோ வியாபகம் கொண்டவர் பெருமாள். இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த அன்பு மிகுதினால என்ன இது அன்பு மீந்து போச்சுன்னா அது அவனுடைய சுபாவம் மாறிடும். அதான் ரத்தம் சொல்றது. இந்த காதல் வந்ததுன்னா அந்த காதல்னால சில பேர் வெக்கமடைஞ்சு அந்த வெக்கத்தினாலே செவந்து போயிடும் அவருடைய கண்ணம் உதடெல்லாம். அதே மாதிரி அந்த வியாபத்தை தான் அதனால்தான் இங்க கொண்டு சிவபெருமான். அதுவும் இல்லாத பிராட்டி வேற பக்கத்திலே இருக்கா. அவளே சிவந்த திருமேனி உடையவள். அவளுடைய காந்தி அவன் மேலப்பட்டு அவனும் பிரகாசிக்கிறான். இப்படி எல்லாம் ஆழ்வார் திருவுள்ளம் பக்கத்துல ரங்கநாச்சியார் அவளுடைய சேர்த்தி என்ன அந்த மலர்மகளாகிய பெரிய பிராட்டி இருக்காளே, அவள் கைவருட மலர் போது சிவந்தன. ஏற்கனவே பிராட்டியுடைய கை சிவப்பு. அவள் எம்பெருமானுடைய திருவடியை பிடிக்க அவன் திருவடியும் செந்தாமரை, அதுவும் சிவந்து போய் இப்படி எல்லாமே ஒரே சிவப்பு தான். அதனால்தான் இங்க ரக்தானுராகம்னு சொன்னாருங்க, அனுராகம் சொல்றாருங்க. ஆக ஸ்ருதி சொல்றது ஏஷம் பிரம்ம பவிஷ்ணோஸ்மி பீஷ்மே சீதமேவ கிருதம். அதாவது எம்பெருமான ஒரு தீர்த்தமாக வர்ணிக்கிறேன். அந்த தீர்த்தத்துல நாம் நன்னா குடைஞ்சி தீர்த்தம் பண்ணினோம்னா நமக்கு இருக்கிற தாபங்கள்லாம் போய் நமக்கு ஒரு பெரிய சாந்தி குளிர்ச்சி உண்டாகிறது. அதுதான் எம்பெருமானுடைய வைபவம். இது ஸ்ருதியாக தான் சொல்றது. ஏஷம் பிரம்ம பவிஷ்ணோஸ்மி பீஷ்மே சீதமேவ கிருதம். நம்முடைய ஹிருதயத்தை நம்ம குளிர்படியா பண்றது. அதனால்தான் நம்மாழ்வார் திருவுள்ளத்திலையும் இந்த பக்தி என்ற ரசம் இருக்க, அது அந்த ரசத்துல எம்பெருமான் நல்லா குளிச்சு தலைச்சு அந்த ரசத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த அதுவும் ஏற்கனவே சொன்னாலே கங்குலும் பகலுன்ற பதிகமே போற அந்த 10 பாசனம் போறோம். அதுல இவருடைய ஆறா காதலை வெளிப்படுத்துறாரு அந்த பாசுரத்துல. ஏற்கனவே ஆழ்வாருடைய தனியில் வாழ்ந்திடும் சோலை மதுரங்கர் வன்புகழ் மேல் ஆன்னவர தமிழ்கள் மலைகள் 1000 ஈந்த முதல் தாய் சடகோபன் அப்படின்னு 10 பாசனம் 100 1000 பாசனம். அந்த 1000 பாசனம் யாரை பத்தினாருன்னா இந்த பெரிய பெருமாளை பற்றி தான் அப்படின்னு சொல்லி தனியன் பண்ணியிருக்கார். ஆக திருவாய்மொழி மொத்தம் அரங்கனை தான் பாடியிருக்கார் ஆழ்வார். அப்படின்றதுனால இங்க அந்த பெருமாளுடைய திருவடியை இங்க ஸ்தோத்திரம் பண்ற. அதுவும் இல்லாத துவயத்தினுடைய அர்த்தத்தை இங்க சாய்க்கிறார். என்ன பிராட்டியோட கூடியவன் அவன் எம்பெருமான். அதனாலதான் இங்க உன்னையாமகான்னு சொன்னார். உன்னையாமின்னு சுத்திர சொல்ல வருது. உன்னையாமி ஹோவி அப்படின்னு சாமி சொல்ல, அதான் இங்க அது துவயத்தினுடைய அர்த்தத்தை சொல்றது. அது உன்னையாமகான்ற இங்க சாமி வருது. எம்பெருமான் இந்த நம்மாழ்வாருக்கு பராங்குஷன்னு ஒரு பேர். ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா, இதர சமயங்கள்லாம் அடக்கி குறுகையில் வந்து கொழுப்படக்கிய குலபதி சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆக இதர மதங்கள்லாம் நிரசனம் பண்ணி, இதர மதங்கள்லாம் எப்படி கூட ஒரு யானை போல அவையெல்லாம் மதம் பிடிச்ச யானைகள். அந்த மதம் பிடிச்ச யானைகளை அதனுடைய கொழுப்பை அடக்கினவர் யாரு? எப்படி அடக்கினார் அப்படின்னா, இந்த பிரபந்தங்கள்லாம் அடிக்க யானையை பாகன் எப்படி கூட அவருடைய அங்குசத்தினால அந்த யானைகள் அடக்குவான்.
ஆழ்வாருக்கு எது அங்குசம் அப்படின்னு சொன்னா பிரபந்தங்கள் தான் அங்குசம். அந்த பிரபந்தத்தை கொண்டு இதர மதங்களெல்லாம் நிரசனம் பண்ண, அதனால இவருக்கு பராங்குசன் அப்படின்னு சொன்னார். ஆக அப்படிப்பட்ட நம்மாழ்வார் பெரிய பெருமானுடைய திருவடிக்கு பலபடியான ஏற்றங்கள் எல்லாம் சொல்லி அதுவும் இல்லாத என்கிற இந்த ஆழ்வார் திருவிழத்துல, அதாவது நம்மாழ்வார் திருவிழத்துல எப்பொழுதுமே பெருமாள் அங்கே வசிக்கிறதுனால அந்த என் திருவடியினுடைய ஏற்றத்தை சொல்ல முடியாத அளவுக்கு உயர்வானது அப்படின்றத இங்க ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தின் மூலியமாக சுவாமி தேசிகன் எப்படி அணிகுருகை நகர முனிவர் நாவுக்கு அமைந்தன அப்படின்னு சொல்றது. அதை போல இங்கேயும் அந்த ஆழ்வாருடைய பெருமையை, அதாவது ஆழ்வார் தன் உலகத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவடியுடைய பெருமையை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லுது. அப்படி இந்த 3வது ஸ்லோகத்தினால ஆழ்வாருடைய, அதாவது எம்பெருமானுடைய திருவடியுடைய பிரகாசம் சொன்னார். அடுத்ததாக வஜ்ரத்வஜாங்குஜ சுதா கலசாத பத்ர பங்கேருஹாங்க பரிகர்ம பரீதமந்த ஆபாத பங்கஜ விஸ்ருங்கல ஜீப்ரமூலேஹ ஸ்ரீரங்கிணச்சரணயோஹ யுகமாஸ்தயாமஹ. அதாவது எம்பெருமான் அவன்தான் பரம்பொருள் அப்படின்றத எதை கொண்டு தெரியலாம் அப்படின்னா அவனுக்குன்னு சில அடையாளங்கள்லாம் இருக்கு. என்ன அடையாளம் இருக்கு அப்படின்னா பஞ்சாயுதங்களை உடையவன், சங்க சக்கரம் பிரதானமா இருக்கும், திருவடிகள்ல சில ரேகைகள்லாம் இருக்கும். இவைகளெல்லாம் கொண்டு ஏற்கனவே இதை பத்தி வைகுண்ட சதத்தை சாதிச்சிருக்கேன். இப்படிப்பட்ட அடையாளங்களுடைய பெருமான் அப்படின்னு சாதிச்சிருக்கேன். அவருடைய திருவபிஷேகம் என்ன, அதுலேருந்து உண்டாகக்கூடிய ஒளி, அது எல்லாரையும் வியாபகம் பண்ணபடியா பண்ணும் அப்படின்லாம் சாதிச்சிருக்கேன். அப்படி அவருடைய வஜ்ரத்வஜாங்குச சுதா கலசாத பத்ர பங்கே ருகாங்க பரிகர்ம பரீதம் அந்த ஆபாத பங்கஜ விஸ்ருங்கல தீப்ரமௌலேஹ ஸ்ரீரங்கிண சரணையோகோ யுகம் ஆசயாமஹா. ஆபாத பங்கஜ திருடி தாமரையினை வரை. இப்ப ஆபாத பங்கஜன்னு சொன்னா ஆபாத சூடம் அனுபவிய அப்படின்னு அங்க. அப்போ பெருமாளுடைய திருமுடியிலிருந்து திருமடி முட்டம்னு அர்த்தம். ஆபாத பங்கஜ அப்படின்னா ஆண் ஆரம்பிச்சு திருமுடியிலிருந்து ஆரம்பிச்சு திருவடி முட்டம் வரை விஷ்ணுக்களை தடையின்றி ஜீப்ரமௌலேகே ஒளி வீசி வரும் திருவபிஷேகம் கிரீடத்தை எம்பெருமான் தேவப்பெருமாள் அவன் திருவபிஷேகம் சாத்தின் அப்படி 7 நாள் கம்பீரமா இருக்கும். கதிராயிரம் இரவி கலந்திருத்தால் ஒத்த நீழ்முடியெல்லாம் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். அதே மாதிரி ராகவன் இவாள்லாம் அந்தந்த திவ்ய எம்பெருமான்கள் அந்த திருமுடியே அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை காமிக்கும். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் திருமேனியே பெரிய தேஜஸ். அவன் திருமுடியை அலங்கரிக்கக்கூடியதான திருவபிஷேகம் இருக்கே, கிரீட்டம், திருவபிஷேகம் சொல்லுவா கிரீடத்தை, அது இன்னும் பிரகாசமா ஒளி வீச முடியாது. அப்படிப்பட்ட திருவபிஷேகத்தை உடையவன் ஸ்ரீரங்கினகா, பெரிய பிராட்டுடன் சேர்ந்த அழகிய மணவாளன். அந்த உட்புறத்தில் வஜ்ராயுதம் துவஜ கருடக்குடி அங்குஷ மாவெட்டி சுதாகலச அமுதக்குடம் ஆதபத்திர வெண்கொற்றக்குடை பங்கேருக செந்தாமரை அங்க பரிகர்ம அடையாளமாய் சின்னமாய் அலங்கரிக்கப்பட்டு
பரீதம் பரவியுள்ளதான சரணையோகோ யுகம் திருவரங்கன் திருவடியினையை ஆஷ்டயாமகா அடைகின்றோம். ஆக இவன் தான் பரமாத்மா. அதாவது நீ எந்த கோயிலுக்கு போகவே வேண்டாம், போகாதையே இவனுடைய திருவபிஷேகத்தை கொண்டு, இவனுடைய திருவபிஷேகம், இவனுடைய திருமேனி மொத்தத்தையும் திருமுடியிலிருந்து 5 திருமுடி மட்டும் சேவிச்சு, அவன் 4 திருக்கரங்கள், அதாவது சங்க சக்கரங்கள், கதை, அபயஹஸ்தம், அதை தவிர 5 ஆயுதங்கள் தரிசிட்டு இருப்பான். அதை தவிர பீதாம்பரம், இவைகள்லாம், அதுவும் பிராட்டி, திருமார்பு பிராட்டி, இவைகளெல்லாம் சேவிச்சா இவன் தான் பரதத்துவம்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிவியில பல தெய்வங்களை காமிக்கிறான், அதுல பார்த்தா கூட இந்த எம்பெருமான் அழகுக்கு அவள்லாம் ஈடே வரமாட்டான். அது போனா கூட பரிசு பண்ணி பார்க்கலாம். நம்ம பெருமாள் அவனை சேவிக்கும் போதும் பக்கத்துல இன்னொரு தேவதாந்தத்தை போட்டு பார்க்கணும். இவனுக்கு இருக்கிற ஒரு அழகு அந்த தெய்வத்துக்கு கிடையாது. அதனால்தான் சொல்லச்சு திருவள்ளுவர் ஆணிலும் உருக்குள்ளார், கண்ணால பாக்குறதுக்கே அவளை பிடிக்காதுன்னு சொல்ற. அப்படி இத்தனைக்கும் திருவள்ளுவர் பல மதங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறவர். என்ன, மற்ற சமயங்கள் பல தெரிந்து மாயோன் அல்ல, அவரும் தைமகத்தில் வந்தவர் தான். ஆனால் தைமகத்தில் அவரே நினைக்கிறது தான் முக்கியம். அப்படி பல மதங்களை நாமெல்லாம் இதர தெய்வங்களை சேவிக்க முடியாதபடிக்கு நாம் முதலையே ஆச்சாரியங்களை ஆசிரியத்ததுனால, நாம் அந்த பிறப்புல வந்ததுனால நமக்கு பெரியவாளும் இதர தேவதைகளுடைய சம்பந்தமே இல்லாதபடி நம்மளை கொண்டு விட்டுட்டான். அதனால நமக்கு துளி கூட அவளுடைய வாசனையே தெரியாது, இன்னி தேதி கூட தெரியாது. ஏன்னா நினைச்சு பார்த்தா கூட அந்த பக்கம் எட்டி பார்த்ததே கிடையாது. ஆனா திருவள்ளுவர் அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அவர் பாடியிருக்கார். அவர் பாடினது மட்டும் இல்லை, அதுவும் இல்லாத அழகியான் தானே அறிவுருவன் தான், அது எல்லா பெருமாளையும் செஞ்சிருக்கார், இது எல்லா தெய்வத்தையும் செஞ்சிருக்கார். அதை பத்தி இல்லை, பரதத்துவம் பெருமாள் தான் சொல்றார். அந்த பெருமாள்லயே எல்லா பெருமாளும் அனுபவிச்சிருக்கார். ஆனா ரிசுமன் கிட்ட வச்ச அழகியான் தானே அறிவுருவன் தானே பழகியான் தானே பழிவு அப்படின்னு அந்த ரிசுமனுடைய அழக அவரை மாதிரி யாராலும் வர்ணிக்க முடியாது. ஆக ரிசுமனுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்தார். அதனால அவர் வெட்டு விட்டு துண்டு சாயக்கூடிய அப்படி பரதத்துவத்தை, அப்படிப்பட்ட எம்பெருமான் இவன் தான் பரதத்துவம் அப்படின்றது காண்பிக்கக்கூடியதான சின்னங்களை உடையவர் யார் அப்படின்னா பெரிய பெருமான் தான். என்னென்ன சின்னங்கள் இருக்கு? வஜ்ராயுதம், கருடக்குடி, அங்குஷம், அப்புறம் அமுதகுலம், வெண்கொற்ற குடை, அப்புறம் செந்தாமரை, இவங்க அதுக்கு திருவடியில் வேற அவருக்கு ரேகங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் கொண்டு அவன் தான் பரதத்துவம் அப்படின்றத, அப்படிப்பட்ட பரதத்துவமான ரங்கநாடு திருவடியை ஆசிரியாமாக அடைகின்றோம்னு சாதிச்சார். அடுத்ததாக தேவநாதனையும் இப்படிதான் சாதிக்கிறார். இதே சுவாமி தேசிகன் எப்படி கூறத்தாழ்வான் ரங்கநாதன் விஷயமாக இந்த வஜ்ர துவஜாங்குச சுதா கலசாத பத்திரன்னு சாட்சியோ, அதே மாதிரியே சுவாமி தேசிகனும் தேவநாத பஞ்சாசத்துல வஜ்ரத்வஜாங்குச சுதா கலசாத பத்திர கல்பத்ருமா குரு அம்புருஹதோரண சங்கசக்ரைஹி மத்ஸ்யாதிபிஸ்ஸ விபுதேஸ்வர மண்டிதந்தே மான்யம் வதம் பௌது மௌலி விபூஷணன்னஹா அப்படின்னு அங்க சாய்க்கிறார். தேவநாதனை இதே மாதிரியே வந்திருக்கிறார் சுவாமி தேவன் ஆழ்வார் போன வழியிலே. அது ஆக இப்படியெல்லாம் ஆழ்வார்களை அவன் தான் பரதத்துவம் அப்படின்னு ஆழ்வார் காமிச்சார். இந்த ஆழ்வானும் அப்படி காமிச்சார் நமக்கு.
அடுத்ததாக ஸ்ரீரங்கராஜ சரணோ பிரணுமோ யயோ கலு ஏகஸ்திரிவிக்ரம விதோ வசுதாமசேஷாம் விக்ரம்ச சாச்சலகுலாமபி விப்ரகீர்ண குலாவலக்னசிகசாமிவ நிர்ணதோச்சம். இப்படிப்பட்ட ரங்கநாதன் மாணிக்குரனாய் மூவடி மண் வேண்டி உலகம் வளர்ந்தானே திருக்கிறனாக அவனுடைய வைபவத்தை இங்க சொல்ற. ஸ்ரீரங்கராஜ சரணோ பிரணுமோ யயோ கலு ஏகஸ்திரிவிக்ரம விதௌ வசுதாமசேஷாம் விக்ரம்ஸ்த சாச்சல குலாம்பி விப்ரகீர்ண ஸ்தூலாவலக்னசிகதாமிவ நிர்ணதோச்சம். அதனுடைய பதம் யயோஹோ எந்த இரண்டு திருவடிகளுள் ஏகா ஒன்று திரிவிக்கிரம விதௌ மூவடி மண் வேண்டி மாணிக்குரனா போது சாச்சல குலாமுபி குலமலைகளுடன் கூடியதும் விப்ரகீர்ண இறைந்துள்ள ஸ்தூல பெரியனமான அவலக்ன சிகதாம் இவ ஒட்டி கொண்டிருக்கும் மலர்களை போன்றுள்ள அசேஷாம் எல்லா வசுதாம் உலகங்களையும் நிர்ணதோச்சும் தாழ்ந்து உயர்ந்தது என்ற பாகுபாடின்றி விக்ரம்ஸ்த கலு அளந்தது அல்லவா ஸ்ரீரங்கன். அத்தகைய ஸ்ரீ ரங்கராஜ சரணோ ஸ்ரீ ரங்கநாதன் திருவிழை பிரணுமகா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். திருக்கிராமத்தான எப்பயோ நடந்தது. ஆனா அது ரங்கநாதன் சேவிக்கும் போது அதுவும் அந்த திருவடியை சேவிக்கும் போது மகான்கள்லாம் பல நினைவுகள்லாம் இந்த திருவடியினால எவ்வளவு காரியங்கள் பண்ணியிருக்காங்க. அதுல இந்த ஒரு இந்திரன் அவன் தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் இழந்து இருக்கும்போது பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தான், எனக்கு அந்த ராஜ்யெல்லாம் ஓடணும்னுட்டு. அவனுக்காக பெருமாள் ஒரு பிரம்மச்சாரியாக வந்து யாச்சகம் கேட்டு அத்த ஒரு ஒரு திருவடியினால உலகெல்லாம் அளந்து இப்படியெல்லாம் பண்ணான். அந்த உலக அளந்து அந்த அந்த சமயத்துல இன்னார் இணையார் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு பார்க்காத எல்லாருடைய திருவடியிலையும் பிரார்த்தித்தவர்கள் பிரார்த்திக்காதவர்கள் இவர்கள் எல்லாருடைய திருவடியிலையும் இந்த தலைகளையும் தன்னுடைய திருவடி ஸ்பர்சத்தை உண்டாக்கினான் அந்த அவதாரத்துல. இப்படிப்பட்ட மகிமை உடையது அந்த திருவடியை சேவிக்கும் போது உடனே மங்களாசாசனம் பண்றது. அந்த திருவடி ரெண்டு திருவடி சேவிச்ச ஒரு திருவடி என்ன எங்க வான பொழந்து போச்சு. என்ன வான பொழந்து போய் ஒருத்தர் அங்கிருந்து தீர்த்தத்தை எடுத்து அதுக்கு அபிஷேகம் பண்ற, இன்னொருத்தர் அதுல இருந்து திருவடியிலேருந்து பெரிய தீர்த்தத்தை பருகிற, ஒருத்தர் திருவடிக்கு ஆராதனை பண்ற, ஒருத்தர் திருவடி தீர்த்தத்தை பருகி தன்னை சுத்தப்படுத்திக்கிறார். ஏன்னா அவருக்கு அப்பாவை கொண்ட பாவம் பிரம்மஹத்தி தோஷம் இருந்தது, அந்த பிரம்மஹத்தி தோஷம் போச்சு. ஆக ஒருத்தர் திருவடிக்கு பூஜை பண்றார், அதனால அவர் எம்பெருமானுக்கு வசப்பட்டவர் தான் கீழ்பட்டவர்னு தெரியுது. இன்னொருத்தர் தான் அசுத்தனாக சாபத்தினால அப்பாவுடைய சாபத்தினாலேயே அசுத்தமானவன் இப்போ சாப விமோசனம் பெற்றான் அந்த தீர்த்தத்தை பருகி. அதனால இவன் அசுத்தன். ஒரு காலத்துல அசுத்தனா இருந்தான் இப்ப சுத்தனானான். ஆக அசுத்தனாக இருந்தவன் அவன் பரதத்துவம் சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. அப்ப ஒருத்தர் காலை கழுவினான், அப்ப இவன் வசதியா இருந்தா இன்னொருத்தர் காலை கழுவானா? கழுவ மாட்டான். எப்ப இன்னொருத்தர் கழுவினானோ அவன் உயர்ந்தவன் இல்லை. ஆக ரெண்டு பேருமே உயர்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு இந்த அவதாரத்துல காமிச்ச. அதனால பரதத்துவம் யாரான்னா இவன் இந்த திருக்கிரம அவதாரம் எடுத்தானே அவன் தான் பரதத்துவம் அப்படின்னு தன்னுடைய பரதத்துவத்தை நிரூபணம் பண்ணார் இந்த அவதாரத்துல. அப்படிப்பட்ட உயர்ந்ததான அவதாரம். எல்லாரும் வேதத்துல பல இடத்துல
இந்த திருவிக்கிரம அவதாரத்தை பத்தி வருது. வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டே இருக்க நடுவில் விட்டானாக்கா திருப்பி ஆரம்பிக்கிச்சே ஸ்ரீனி பதா விசக்கிரமே விஷ்ணு கோபாதாபியா ததோ தர்மானி தாரேன்னு அப்படின்னு இதை சொல்லிட்டு தான் திருப்பி வேதத்தை தொடருவா. இப்படியெல்லாம் அந்த அவதாரத்துக்கு பெருமை உண்டு. அப்படிப்பட்ட அந்த திருவிக்கிரம அவதாரத்தை பண்ண திருவடிய இப்ப ஸ்தோத்திரம் பண்ற. அதுல அந்த சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஸ்வர சரணத்தான சேகராக அப்படின்னு எம்பெருமான் திருவடியில இருக்கிற மணல் தோள்கள் இருக்க, அந்த தோள்களை தங்களுடைய தலையினால தரிக்கிறான் மகான்கள்லாம், சந்தகா பெரியவர்கள்லாம். அந்த அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடி தோள்களை தன் சிரசிலே தரித்த ஆச்சாரியர்கள் அந்த ஆச்சாரியனுடைய திருவடியினுடைய தோள்களை நாம் தரிக்கிறோம் அப்படின்னு அந்த பாதுகாசத்தில் சாய்கிறார். அந்த திருவடி தோள்கள் தான் நமக்கு ரொம்ப பரம புருஷார்த்தம். அப்படிப்பட்ட இந்த குலமலைகள் சொல்ற, அதாவது இங்க சாசல குலாமபி அப்படின்றதுக்கு குலமலைகள்னு சொல்ற. குலமலைகள்னா நிறைய மலைகள் இருக்கு, சின்னதும் பெருசுமா சின்னதும் பெருசுமா. அதை சொல்லச்ச ஹிமயமலை பெருசு, விந்திய மலை பெருசு, அதுக்கப்புறம் பாரியாத்திரம், நிஷதம், சக்ஷம், மலயம், மகேந்திரம், தர்துரம் அப்படின்னு இதெல்லாம் குலமலைகள்லாம். அவைகளில் ஒட்டிருக்கிற பருக்கங்கள் தான் அங்க சொன்னார். இதெல்லாம் புராணங்களை சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே இங்க ஆழ்வார் எடுத்திருக்க. அதாவது பெருமாள் வராகம் எடுக்கும்போது அவருடைய கோர பற்கள்ல இந்த கோரக்கிழங்கெல்லாம் ஒட்டிட்டு இருக்குதான். அத திருமங்கை ஆழ்வார் சாய்கிறார். சிலம்பினிடை சிறுபரல் போல் பெரிய மேறு திருக்குழம்பில் கணக்கணப்ப அப்படின்னு அங்க சாய்கிறார். அந்த மாதிரிதான், அதாவது பெருமாள் பூமியை பிளந்து பூமியிலிருந்து திராட்சிய தூக்கி வச்சு அந்த கோரக்கிழங்குடைய சில தூள்கள்லாம் அந்த எம்பெருமானுடைய பற்கள் இடையில தெரிஞ்சுதான். அந்த மாதிரி இந்த மலைகளுடைய சிறு சிறு பருக்கங்களுடைய தூள்கள்லாம் திருவடியில ஒட்டின்னு இருந்தான். அதனாலதான் இங்க அதே சாய்கிறார். ஆக அதனாலதான் சுவாமி தேசிகனும் தன்னுடைய பிரபந்தத்தை மலைகளை எழுதும்னு சாய்கிறார். இப்படி எல்லாம் அதுல எம்பெருமான் திருவடியானது இடது திருவடி, அதாவது இடது திருவடியானது மேல் நோக்கி நிமிர்ந்து மேல போச்சு, வலது திருவடி கீழ் உலகங்கள்லாம் அணைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா சில சில திவ்ய தேசங்கள்ல போய் சேவிச்சா இடது திருவடி மேல போச்சு, வலது திருவடி கீழே போச்சு அப்படின்தான் சில புராணங்கள்லாம் சொல்றது, பிரமாணங்கள்லாம் இருக்கு. ஆனா திவ்ய தேசத்துல சில திவ்ய தேசத்துல இடது கால் மேல போயிருக்கும், அது இடது காலை தூக்கி சேவையாகும். ஆனா சில சில திவ்ய தேசத்துல வலது கால் மேல தூக்கி இருக்கும். இப்படி ரெண்டு மாதிரி இருந்திருக்கு. ஆனா சுவாமி தேசிகன் பாதுகாசத்துல தாட்சிண்யமற்ற நியதா சுதாஸ்மின்னு ஒவ்வொரு திருவடிக்கும் ஏற்றம் உண்டுன்னு சாதிச்சிருக்கார். அதனால ஆழ்வார் சொல்லிட்டு தாழ்த்து பரப்பி மன்தாவி ஈசன் அப்படின்னு அவருடைய திருவடிக்கு ஒரு ஏற்றத்தை சொன்னார். ஆக திருக்குறாமத்தாரத்துல எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருமே உன்னதமான பதவி உயர்வடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி
இங்க சொல்லச்சே ஸ்ரீரங்கராஜ சரணோ பிரணுமகான்னு சொன்ன. முதல்ல ஆரம்பிக்கச்சே ஒன்று 2 திருவடிகள்ல ஒன்று மேல் மேலாம் மலைகள்லாம் தாண்டி அளந்ததுன்னு சொன்னார். ஆனா ஸ்தோத்திரம் பண்ணிச்சு அந்த 2 திருவடிக்கும் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொன்னார். அதனால ஒரு திருவடிய அது பண்ண காரியத்தை வர்ணிச்சுட்டு ஆனா ஸ்தோத்திரம் பண்ணச்சே 2த்தையும் சேர்த்து ஸ்தோத்திரம் பண்ணார். அது எப்படி அப்படின்னு சொன்னா, சாதாரணேஷு இவையோர் மணிபாதுரக்ஷே தேவஸ்ய தானவரிபோகோ திஷு விக்ரமேஷு அத்தியாவிசிஞ்சிதமீஷாத் அனுவர்த்தமானம் நியூனாதிகத்துவ விஷயம் கலகம் பிரதீமஹா அப்படின்னு எம்பெருமானுடைய திருவடிய பிறங்கி அமரர் பிதற்றும் அப்படின்னு சாதிக்கிற ஆழ்வார். அந்த மாதிரி எந்த திருவடிக்கு ஏற்றத்தை சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாளாவா, அதுதான் இங்க சொல்ற. அதனாலதான் பார்த்தேன், முதல்ல ஒரு திருவடி ஸ்தோத்திரம் பண்ணிட்டார். அப்புறம் பார்த்தேன், ஐயோ இந்த 2 எது ஒரு திருவடி சொல்லிட்டா இன்னொரு திருவடி ஏசம் இல்லைன்னு சொல்லப்படுமா? ஐயோ 2 திருவடிக்கு நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவனுடைய செயலை பார்க்கும்பொழுது எல்லாம் அவளுடைய திருவடி தான் பண்ணி, எந்த திருவடி தூக்கினா எந்த திருவடி அதை பண்ணான்னே தெரியல. புராணங்கள் சொல்றது இடது கால தூக்கினா வலது கால கீழே இருந்தாலும். ஆனா அதை அனுபவிச்சுவா இருக்காளே அவ எம்பெருமானுடைய சேதத்தை பார்த்துட்டு அவ பண்ண காரியங்கள்லாம் பார்த்தா. அந்த சமயத்துல இடது காலம் எடுத்தாரா வலது காலம்னா பார்க்கவே இல்லை. அவ எப்பவுமே ஏடா அங்க போனிய அதெல்லாம் பார்த்தேன், நான் எதை அனுபவிக்கிறது? அந்த எம்பெருமானை சேவிக்க வந்த கும்பலை சேவிக்கிறதா, இல்ல அங்க கைகறி பாராயணம் பண்ண வேத பாராயணம் பண்றாளே அவ கோஷ்டியை பத்தி சொல்றதா, இல்ல வாத்திய வாசிக்கிறான அவனை பத்தி சொல்றதா, இல்ல பெருமாள் ஏழை பண்றாளே எவ்வளவு ஆச்சரியமா ஏழை பண்றா அவளை பத்தி சொல்றதா, இல்ல அந்த பெருமாளுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணாலே அந்த பட்டாச்சாரம் பத்தி சொல்றதா, இல்ல எம்பெருமான் அந்த அலங்காரத்தோட சேவை சாதிக்கிறானே அவனுடைய பெருமை சொல்ல எனக்கு எதுவுமே தெரியலப்பா, நான் போனேன் ஏதோ சேவிச்சேன் வந்துட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி எம்பெருமானுடைய பெருமையை சொல்றதுக்கு பிறங்கி அமரர் பிதற்றும். அவன் பண்ண சேஷ்டமா பார்த்தா அவனே மறந்து விடுவான், அப்படி விஸ்மயிக்க முடியாது. அதனால பெருமாள் சுவாமி தேசிகன் பார்த்த அவன் பண்ண விதத்தில் நம்ம எது அதிகம் எது குறைச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதிகத்துவ விஷயம் கலகம் பிரதீமாக அது நம்மளையே குழப்பிடும். அதனால 2 திருவடியும் ஸ்தோத்திரம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்ற. அதனால அவன் அதனாலதான் இங்க சொல்லிட்டு விஷ்ணு தேவத்துவம் பரமஸ்த வித்சே அப்படின்னு அது திருவடிக்கு மொத்தமா சொல்லிவிடுது. அதனால இப்ப இந்த ஸ்தோத்திரத்தினால எம்பெருமானுடைய திருவிக்கிரமாவதாரத்துடைய வைபவத்தை ரொம்ப இங்க ஸ்தோத்திரம் பண்ணி அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம், அந்த திருவடியினுடைய அனுகிரகம் அதை தனக்கு ஒன்று பிரார்த்தித்தார். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு அனுபவிக்கும். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த வாஸ்து ஸ்ரீ நாராயணாய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி சுமதிவ்ய பாதுகா தேவ சிவன் ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வாஸ்து ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகாய ஸ்ரீமதே சிவன் ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः.